கரூர் மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஏறக்குறைய எல்லா அரசியல் விமர்சகர்களும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. விஜய் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்த விஜய் ரசிகர்களுக்கு விஜய் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. பொதுமக்களுக்கு விஜயை பார்த்தாவே பயங்கரமான வெறுப்பா இருக்குது. இனிமே அவங்களுக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அப்படிலாம் எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது, விஜயும் அவருடைய மனதில் இருந்த விஷயத்த ஒரு சின்ன வீடியோ மூலமா வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறார், கட்சி நிர்வாகிகள் யாரும் வெளில வர மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி பலரும் பல விதமா பேசியிருந்த போதுதான் இந்த வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எடுக்கப்பட்டு வாதி பிரதிவாதம்லாம் வைக்கப்பட்டது. அப்பதான் டிவிகே தலைவர் விஜய உற்சாகப்படுத்துற விஷயமா ஹைகோர்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. இந்த எஸ்ஐடியை அஸ்ராகாருக்கு லீட் பண்றாரு. அஸ்ராகாருக்கு பயங்கரமான ஒரு அதிகாரி, உண்மையை வெளில கொண்டு வந்துருவாரு, ரொம்ப கடுமையான அதிகாரி அப்படிலாம் மாநில அரசு சொன்ன போது எஸ்ஐடி சரியா அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு. அது மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட் விஜய் மீது பயங்கரமான ஒரு கண்டனம், அவர் தலைமை பண்பே இல்லாதவர்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் பத்தி ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஆதவ் அர்ஜுனா இருக்கார்ல, அவர் ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சிருக்காரு அப்படின்னா, விஜயும் தாவாக்கா நிர்வாகிகளும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கடுமையான கருத்தை வச்சிருந்திருக்கு. அடுத்து தலைவர் மீது தவறான எண்ணத்தை இந்த கண்டனம் மூலமா உருவாக்கப்பட்டிருக்குது. கரூர்ல நடந்த ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு ரொம்ப தீவிரமா அவர் சொல்றாரு. அதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்களே, அந்த உத்தரவை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு அப்பீல்ல சொல்லியிருக்கிறார். இந்த சுப்ரீம் கோர்ட்ல டிவிகே சார்பா என்ன வாதம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, கரூர் நெரிசலுக்கு அப்புறம் விஜய் தப்பிச்செல்லாம் ஓடல, போலீஸ் கட்டாயப்படுத்தி தான் அவரை கிளம்ப சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்காக நிர்வாகிகள் அனுமதி கேட்டப்பெல்லாம் போலீஸ் என்ன பண்ணா தர மறுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவிகே தலைவர் விஜயோட பரப்புரை வாகனம் இப்போ லேட்டஸ்டா நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது. அந்த கேரவனுக்குள்ள ஏகப்பட்ட கேமரா இருந்ததாகவும் ஜனநாயகனுக்கு ஷூட்டிங்லாம் பண்ணாங்க, அது இதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா டிவிகேல என்ன வாதம் வச்சிருக்காங்கன்னா, அந்த பரப்புரை வாகனம் வரும்போது நிறைய வாகனங்கள் சுற்றி வந்தது, அதுல ஒரு வாகனம் அடிபட்டது உண்மைதான் அப்படின்னு அதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கரூர் வழக்குல டிவிகேயும் விஜயும் ஒரு எதிர் மனுதாரரே கிடையாது. பிறகு எங்களை பத்தி ஏன் ஹைகோர்ட்ல கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விஜயின் தலைமை பண்பை பற்றி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்குக்கும் விஜயோட தலைமை பண்புக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி ரொம்ப காட்டமான கேள்வியை கேட்டிருக்கிறார். எஸ்ஐடியை நாங்க எதுக்கல, இந்த எஸ்ஐடியில மாநில அதிகாரிகளும் போலீஸும் மட்டும்தான் இருக்காங்க, இதை சுப்ரீம் கோர்ட்டான நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, இதை ஒரு முன்னாள் நீதிபதி மேற்பார்வையிடட்டும், அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாதமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இது சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் எழுப்பினுச்சு, அதுல விஜய்க்கு ஆதரவா இருந்த கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உயர் நீதிமன்ற மதுரை கிளையோட வரம்புக்குள்ள தானே இந்த கரூர் வருது அப்படின்னா, இதை மதுரை கிளையை தானே விசாரிச்சிருக்கணும், இதை ஏன் சென்னை ஹைகோர்ட் விசாரிச்சது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்து ஒரே நாள்ல சென்னை கோர்ட்டு மதுரை கோர்ட்டு ரெண்டுலையும் இந்த வழக்கு சம்பந்தமா வெவ்வேறு உத்தரவுகள் வந்திருக்குது. ஒரே வழக்குல எப்படி ரெண்டு வெவ்வேறு உத்தரவுகள் வர முடியும், அது எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அடுத்து சென்னை ஹைகோர்ட் ஏன் தாமாக முன் இந்த விசாரணையை எடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வியும். அடுத்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை விசாரிக்க வேண்டிய இந்த வழக்கை எதுக்காக சென்னை தனி நீதிபதி தாமா முன் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்திருக்காரு. நீதிபதி அவர்கள் விஜயை பத்தி சொன்ன அவருடைய கருத்துக்கு அப்புறம் அந்த நீதிபதியை சமூக வலைதளங்கள்ல நிறைய விமர்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம நினைவு கொள்ளணும். அவரே அதை ஆதங்கமாகவும் பதிவு பண்ணியிருந்தார் அடுத்த வழக்கு அவர் டீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது. அடுத்ததா தேர்தல் பிரச்சாரம், ரோடு ஷோ, இது சம்பந்தமான ஒரு வழக்கு, அதை எப்படி முறைப்படுத்துறதுங்கிறது தான் வழக்கு. இந்த வழக்குல சென்னை கோர்ட்டு எப்படி இதை கிரிமினல் வழக்கா மாத்துனுச்சு அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு தானே மனு தாக்கல் செய்யப்பட்டது, இந்த வழக்குல எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்ததுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா ஹைகோர்ட் கேட்டதுலேயே இந்த வழக்குல விஜயோட தலைமை பண்பை பத்தி ஏன் ஹைகோர்ட் கருத்து சொல்லணும் அப்படிங்கும்போது, அரசு தரப்பு என்ன அவங்களுடைய பக்கம் நியாயத்தை சொல்லிட்டாங்கன்னா,
விஜய் அவர்கள் பாதிப்புக்கு அப்புறம் போய் பார்க்கவே இல்லை, விஜயோட நிர்வாகிகள்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க சமாளிச்சிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் கரூர் போய் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிங்கிறது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாது, அதை பற்றி இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேள்விகளை எழுப்பினதும் விஜய் மீது ஒருவேளை தப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் வர்றதை பார்க்க முடியுது. விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் சாப்பிட்டது மாதிரி இருக்குது. அடுத்து இந்த டிவிக்கோடைய வாதத்துக்கு அப்புறம் அரசு தரப்புலேருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து சில வாதங்களை வச்சுருக்காங்க. அதையும் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வாதங்களை வச்சது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வொகேட்டு முகுல் ரோஹத்கி உடைய பேர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய வழக்கு தான் இது. இதை மதுரை அமர்வு எந்த உத்தரவும் இதில் பிறப்பிக்கல, அதனால சென்னை அமர்வு இதை விசாரிக்கணும்னு மேற்கொள்ளிட்டாங்க. இங்கேயே முறையீடு செய்யுங்க அப்படின்னு அவங்க தான் கேட்டாங்க அப்படின்னு அவர் சென்னை ஹைகோர்ட் மேலே தூக்கி இதை விஷயத்தை போட்டிருக்காரு. அடுத்து சென்னை ஹைகோர்ட் தான் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுச்சு. இதில் உள்ள அதிகாரிகள்லாம் சாதாரணமானவங்க இல்லை, இவங்க மேலே சந்தேகப்படுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஸ்ரா கார்கி தான் அதை லீடு பண்ணுறாரு. அவர் சிபிஐயில் ஒர்க் பண்ண அனுபவம் உள்ளவர், ரொம்ப நல்ல அதிகாரி அப்படின்னு அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜய் தாமதமாக வந்தது தான் இந்த டோட்டல் மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கே காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு அவர் வந்தது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தூக்கி விஜய் மேலே பழியையும் போட்டிருக்காங்க. இதுதான் மொத்தமாக இன்னைக்கு நடந்த விஷயம். விஜய் பற்றிய சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் விஜய் ரொம்ப டவுன்ஃபால் இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு மறுபடியும் அவர் பீக்குக்கு போயிருக்கிறார். அவர் பக்கம் எந்த தவறும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட கருத்துக்கள்லாம் அமைஞ்சிருக்கு. சரி, தொடர்ச்சியாக இதில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, நான் உங்கள் அரசியல் ஜாம். நன்றி, வணக்கம்.